வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள். பலி செலுத்த வாருங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய தாய் திரு அவையோடு இணைந்து ஹங்கேரி நாட்டு புனித எலிசபெத் அவர்களுடைய விழாவை இன்று நம்முடைய திரு அவையானது நினைவு கூறுகின்றது. ஒரு அரசி என்பவள் எப்படியாக இருக்க வேண்டும், அதிகாரத்திலும் பதவியிலும் இருப்பவர்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்தான் இந்த ஹங்கேரி நாட்டு புனித எலிசபெத் அவர்கள். எனவே ஒரு நாட்டினுடைய ராணியாக அரசியாக இருந்து அதிகார போதையில் மயக்கம் விடாமல் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் இரக்கம் காட்டிய நபராக வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். கடவுள் மீதும் அன்னை மரியாவின் மீதும் நற்கருணை ஆண்டவர் மீதும் அளவு கடந்த அன்பையும் பக்தியையும் கொண்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக நமக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே அதிகாரத்தில் இருப்பவர்கள் இந்த ஹங்கேரி நாட்டு புனித எலிசபெத்தை போல இரக்கம் நிறைந்த செயல்களை அதிகம் செய்ய வேண்டும் என்பதுதான் இவருடைய வாழ்க்கையானது நமக்கு எடுத்து காட்டுகின்றது. எனவே இன்றைய தெய்வீக திருப்பலியில் நாம் இறைவனிடத்தில் மன்றாடுவோம். இறைவனிடத்தில் இருக்கின்ற இரக்க குணம் நாம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதை மையமாக வைத்து இந்த தெய்வீக திருப்பலியை நாம் அனைவரும் ஒப்புக்கொடுத்து சிறப்பாக செபிப்போம். சகோதரிகளே சகோதரர்களை, தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் இப்போது நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஏழைகளிடத்தில் இயேசுவை கண்ட பேற்றை புனித எலிசபெத்துக்கு வரமளித்தீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்களும் ஏழைகளுக்கும் துன்புறுவோருக்கும் இடையராது அன்பு பணி புரிய
அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேல் மீது பேரிடர் வந்துற்றது. மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 1, இறை வார்த்தைகள் 10 முதல் 15, 41 முதல் 43, 54 முதல் 57 மற்றும் 62 முதல் 64 முடிய. மன்னர் அன்னியோக்கின் மகன் அன்னியோக்கு எபிபான் ஆவான். முன்பு ரோமையில் பிணை கைதியாக இருந்த அவன் கிரேக்க பேரரசின் 137ஆம் ஆண்டு ஆட்சி செய்ய தொடங்கினான். அக்காலத்தில் இஸ்ரேலில் தீ நெறியாளர் சிலர் தோன்றி, வாருங்கள், நம்மை சுற்றிலும் இருக்கும் வேற்றினத்தாரோடு நாம் உடன்படிக்கை செய்து கொள்வோம், ஏனெனில் நாம் அவர்களை விட்டு பிரிந்ததிலிருந்து நமக்கு பல வகை கேடுகள் நேர்ந்துள்ளன என்று கூறி மக்கள் அனைவரையும் தவறான வழியில் செல்ல தூண்டினர். இது அவர்களுக்கு ஏற்புடையதாய் இருந்தது. உடனே மக்களுள் சிலர் ஆர்வத்தோடு மன்னனிடம் சென்றனர். அவர்கள் கேட்டதற்கு இணங்க வேற்றினத்தாரின் விதிமுறைகளை கடைபிடிப்பதற்கு அவன் அவர்களுக்கு உரிமை அளித்தான். வேற்றினத்தாருடைய பழக்க வழக்கத்திற்கு ஏற்ப அவர்கள் எருசலேமில் உடற்பயிற்சி கூடம் ஒன்று ஏற்படுத்தினார்கள். விருத்த சேதனத்தின் அடையாளத்தை மறைத்து தூய உடன்படிக்கையை விட்டுவிட்டு வேற்றினத்தாரோடு கலந்து எல்லா வகை தீமைகளையும் செய்தார்கள். எல்லாரும் ஒரே மக்களினமாய் இருக்க வேண்டும் என்றும் தனிப்பட்ட பழக்க வழக்கங்களை கைவிட வேண்டும் என்றும் அன்னியோக்கு மன்னன் தன் பேரரசு முழுவதிலும் ஆணை பிறப்பித்தான். மன்னனின் கட்டளைப்படி நடக்க பிற இனத்தார் அனைவரும் இசைந்தனர். இஸ்ரேலருள் பலர் மன்னனுடைய வழிபாட்டு முறைகளை மனமுவந்து ஏற்றுக்கொண்டனர். சிலைகளுக்கு பலியிட்டனர். ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தினர். 145ஆம் ஆண்டு கிஸ்லேவு மாதம் 15ஆம் நாள் அன்னியோக்கும் அவனுடைய ஆள்களும் பலிபீடத்தின் மேல் நடுங்க வைக்கும் தீட்டை நிறுவினார்கள். யூதேயாவின் நகரங்கள் எங்கும் சிலை வழிபாட்டுக்கான பீடங்களை கட்டினார்கள். வீட்டு கதவுகளுக்கு முன்பும் வீதிகளிலும் தூபம் காட்டினார்கள். தங்கள் கண்ணில் பட்ட திருச்சட்ட நூல் ஒவ்வொன்றையும் கிழித்து நெருப்பிலிட்டு எரித்தார்கள். எவரிடம் உடன்படிக்கை நூல் காணப்பட்டதோ, யார் திருச்சட்டத்தின்படி நடந்து வந்தார்களோ அவர்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டும் என்பது மன்னனது கட்டளை. எனினும் இஸ்ரேலியருள் பலர் உறுதியாய் இருந்தனர். தூய்மையற்ற உணவுப் பொருள்களை உண்பதில்லை என்று தங்களுக்குள் முடிவு செய்து கொண்டனர். உணவுப் பொருள்களால் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்வதை விட, தூய உடன்படிக்கையை மாசுபடுத்துவதை விட சாவதே சிறந்தது என்று கருதினர். அவ்வாறே இறந்தனர். இவ்வாறு இஸ்ரேல் மீது பேரிடர் வந்துற்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். உம் திருச்சட்டத்தை கைவிடும் தீயோரை பார்க்கும்போது சீற்றம் என்னை கவி கொள்கின்றது. தீயோரின் கட்டுக்கள் என்னை இறுக்குகின்றன. ஆயினும்
திருச்சட்டத்தை நான் மறவேன். ஆயினும் உம் திருச்சட்டத்தை நான் மறவேன். ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். மனிதர் செய்யும் கொடுமை நின்று என்னை விடுவியும். உம் நியமங்களை நான் கடைபிடிப்பேன். சதி செய்து ஒடுக்குவோர் என்னை நெருங்கி வருகின்றனர். உம் திருச்சட்டத்துக்கும் அவர்களுக்கும் வெகு தொலைவு. ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். தீயோர்க்கு மீட்பு வெகு தொலையில் உள்ளது. ஏனெனில் அவர்கள் உம் விதிமுறைகளை தேடுவதில்லை. துரோகம் செய்வோரை அருவருப்புடன் பார்க்கின்றேன். ஏனெனில் அவர்கள் உம் வாக்கை கடைபிடிப்பதில்லை. ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய்கொண்டிருப்பதை கவனித்த அவர், இது என்ன என்று வினவினார். நாசரேத்து இயேசு போய்கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாயிருக்குமாறு அவரை அதற்றினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டனர். அவர் நெருங்கி வந்ததும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும்,
உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவருக்கு செவிசாய்த்தார். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய தாய் திரு அவையோடு நினைவு கூறுகின்ற புனித அங்கேரி நாட்டு எலிசபெத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கின்றது. எனவே ஒரு அரசவை குடும்பத்தில் பிறந்தவர்தான் இந்த அங்கேரி நாட்டு எலிசபெத்தி. அரசவையில் என்றவுடன் நமக்கு நினைவு வருவது அங்கு அதிகாரம் இருக்கிறது, அங்கு பணம் இருக்கிறது, அங்கு ஆடம்பரம் இருக்கிறது என்கின்ற வாழ்க்கை தான் நமக்கு அரசி என்று கேட்டவுடன் நமக்கு நினைவுக்கு வருகிறது. எனவே ஒரு இளவரசியாக ஒரு அரச குடும்பத்தில் பிறந்த இந்த எலிசபெத் அம்மாள் ஆண்டவர் மீது அதிகமான பக்தி கொண்டவராக அவருடைய தொடக்கத்தில் இருந்தே அந்த பக்தியை வளர்த்து கொண்டார். அன்னை மரியாவின் மீதும் நற்கருணை ஆண்டவர் மீதும் ஆழமான விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொண்டவராக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார். அங்கிருக்கின்ற ஆடம்பரத்தையோ, அங்கிருக்கின்ற பதவியையோ, அங்கிருக்கின்ற அதிகாரத்தையோ துளி கூட விரும்பாத ஒரு நபராக இருந்தார். தன் வாழ்நாள் முழுவதும் தொடக்கத்திலிருந்தே சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபராக, ஏழைகளை தேடி செல்லக்கூடிய ஒரு நபராக இந்த அரசி வாழ்ந்து வந்தார் என்பதுதான் அவருடைய வாழ்க்கை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. யாரெல்லாம் துன்பத்தில் இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கின்றார்களோ அவர்களை தேடி சென்று அவர்களை அரவணைக்கக்கூடிய பண்பு இந்த எலிசபெத் அம்மாளுக்கு தொடக்கத்தில் இருந்தே ஆண்டவர் அவருடைய உள்ளத்தில் விதைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. எனவே அந்த அளவுக்கு ஏழை எளியவர்கள் மீது மிகச்சிறந்த அன்பை கொண்டவராக இந்த எலிசபெத் அம்மாள் வாழ்ந்தார். அவர் சிறுமியாக இருந்து அவர் திருமணம் என்கின்ற வயதிற்குள்ளாக நுழையும் பொழுது அரசன் ஹென்றி அவர்களை திருமணம் முடித்த ஒரு நபராக இருந்தார். திருமணத்திற்கு பிறகு பலருடைய வாழ்க்கையானது மாறி இருக்கின்றது. ஏழை எளியவர்களோடு இருந்தவர்கள் திருமணத்திற்கு பிறகு குடும்பத்தாரோடு இணைந்து பதவியிலும் ஆடம்பரத்திலும் வாழ்கின்ற ஒரு சூழ்நிலையானது பல்வேறு நபர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்திருக்கிறது. ஆனாலும் திருமணத்திற்கு முன்பாக இருந்தாலும் சரி, திருமணத்திற்கு பின்பாக இருந்தாலும் சரி, தன்னுடைய நிலையிலிருந்து அவர் நழுவவில்லை. திருமணத்திற்கு பின்பும் ஏழை எளிய மக்கள் மீது அதிகமாக நம்பிக்கை கொண்ட ஒரு நபராக, அவர்கள் மீது இரக்கம் கொள்கின்ற ஒரு நபராக இவர் வாழ்ந்து கொண்டே இருந்தார். ஆனால் அவருடைய கணவரோ திருமணம் முடித்த சில ஆண்டுகளிலே அவர் இறந்து போகின்றார். மிகப்பெரிய அடி. ஏழை எளியவர்கள் மீது அன்பு கொண்டு இரக்க செயல்களோடு வாழ்ந்து வந்த இந்த எலிசபெத் அம்மாளுடைய கணவர் இறந்து போகும் பொழுது அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? இதே இடத்தில் நாம் இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம்? புலம்பி இருப்போம், அழுதிருப்போம். நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன், இந்த கடவுளுக்கு கண் இல்லையா? இந்த கடவுளுக்கு கருணை இல்லையா? ஏழை எளிய மக்களுக்கு நான் உதவி செஞ்சிருக்கேனே, கடவுள் மீது அதிகமான பக்தி கொண்டிருக்கின்றனே, அன்னை மரியாவை நோக்கி ஜெபமலையோடு ஜெபித்திருக்கின்றேனே, நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக விளங்கால் படியிட்டு நான் ஜெபித்திருக்கின்றேனே, ஆனால் இந்த கடவுளுக்கு கருணை இல்லையா என்று கோபம் வந்திருக்கலாம், கடவுளை மறுத்திருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் செய்யாத நபர் ஏற்றுக்கொண்டார். இது கடவுளுடைய சித்தம், கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய திட்டம் என்பதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இதை கடந்து வருவதற்கு பல காலங்களை அவர் எடுத்துக்கொண்டார். தன் கணவருடைய இடத்தை அவர் நிரப்புகின்றார். அவரே நாட்டினுடைய அரசியாக அவர்
பதவி பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றார். பல்வேறு எதிர்ப்புகள் வந்தாலும் அரசியாக இருந்து மக்களுக்கு பணி செய்ய வேண்டும், தான் எடுத்திருந்த ஏழை எளியவர்களை அன்பு செய்கின்ற அந்த பணியை இன்னும் தொடர வேண்டும் என்பதைப் போல அரசியாக இருந்து ஏழை எளியவர்களுக்கு அவர் பல்வேறு விதமான உதவிகளை செய்தார். எனவே அவரோடு இணைந்து புனித பிரான்சிஸ் அவர்களோடு இணைந்து அந்த சபையோடு இணைந்து இந்த மக்களுக்கு பல்வேறு விதமான ஆன்மீக காரியங்களையும் ஏழை எளிய மக்களுக்கு தேவையான இரக்க காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தார். பதவியும் அதிகாரத்தையும் பணத்தையும் அனைத்தையுமே இந்த ஏழைகளுக்காகவே பயன்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார். 1231ஆம் ஆண்டு எலிசபெத்தினுடைய 24வது வயதில் அவர் இறந்து போகின்றார். 1235வது ஆண்டிற்குள்ளாகவே அவர் இறந்து ஒரு 4 வருடத்திற்குள்ளாகவே அவர் புனிதையாக திரு அவையால் உயர்த்தப்படுகின்றார். காரணம், அவருடைய கல்லறைக்கு சென்று யாரெல்லாம் முழங்கால் படியிட்டு அந்த புனிதனுடைய பரிந்துரை ஜெபத்திற்காக ஜெபித்தார்களோ அவர் அனைவருடைய ஜெபங்களும் கேட்கப்பட்டன. அந்த கல்லறையிலிருந்து ஜெபிக்கும் பொழுது பல்வேறு விதமான வல்ல செயல்கள் கடவுள் மூலியமாக நடைபெற்றது என்பதை மக்கள் உணர்ந்தார்கள். எனவே அவர் ஒரு புனிதையாக உயர்த்தப்பட்டார். அன்பார்ந்தவர்களே, இந்த புனிதருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் எதை எடுத்துக்கொள்ள போகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சிறிய ஊருக்குள்ளாக, ஒரு சிற்றூருக்குள்ளாக ஒரு 1000-2000 நபர்கள் வாழ்கின்ற அந்த மக்களுக்கு நான் தலைவனாக இருக்கும் பொழுது, நான் தான் நீதிபதி, நான் தான் இங்கு அரசன், நான் சொல்வதை தான் மக்கள் கேட்கிறார்கள், மக்கள் எனக்கு அடிபணிய வேண்டும் என்று அதிகார போதையில் இருப்பவர்கள் இந்த அரசினுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு சிற்றூருக்கு தான் ஒரு அதிபதியாக இருக்கிறீர்கள். இவர் ஒரு நாட்டிற்கே அரசியாக இருந்தால் அவருடைய எண்ணமெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான். ஒரு சிற்றூருக்குள்ளாக நீங்கள் இருந்து ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை இந்த புனிதனுடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும். பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, அந்த அதிகார போதையில் நான் நடந்து கொள்கிறேன், எனக்கு பிடித்தமான காரியத்தை நான் செய்து கொள்கின்றேன், கட்டிடங்களை கட்டுகிறேன் என்றெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முடித்து விடாமல் ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதுதான் இந்த அரசினுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் வாசிக்க வேண்டும். ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு கண் பார்வையற்ற நபர் அமர்ந்திருக்கின்றார். தனக்கு மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றார். இயேசு அந்த பக்கம் வருகிறார் என்பதை அறிந்த உடனே அவரிடம் இருந்த ஒரே பலம் தன்னுடைய குரல் வளர்ந்தார். எனவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று அவர் கத்துகிறார். கூடியிருக்கின்ற நபர்கள் எல்லாம் அதற்றுகிறார்களே, அமைதியார், எதுக்கு கத்துற என்றெல்லாம் அதற்றுகிறார்கள். ஆனால் இருந்தாலும் தன் ஆண்டவர் அருகில் இருக்கின்றார், அவர் எனக்கு நலமளிப்பார் என்ற நம்பிக்கையோடு உறக்க கத்துகின்றார். ஆண்டவர் அவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்கின்றார். அழைத்த உடனே உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று அந்த ஏழையினுடைய குரலுக்கு ஆண்டவர் செவி சாய்க்கின்றார், அவரை நலமளிக்கின்றார், குணமளிக்கிறார் என்பதை நற்செய்தி வாசகம் நமக்கு அறிவுறுத்துகின்றது. எனவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் கூறிய வார்த்தை தாவீதின் மகனே என்று இயேசுவை அழைக்கின்றார். தாவீது யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் மிகச்சிறந்த ஒரு மன்னனாக வாழ்ந்தவர் தான் தாவீது. சிறுவனாக இருக்கும் பொழுதே ஆண்டவர் அவரை தேர்ந்து கொண்டார். மிகப்பெரிய கோலியாத்தை வீழ்த்தினார். சவுலுடைய பொறாமையில் இருந்தும் அவனுடைய சூழ்ச்சியில் இருந்தும் கடவுள் மூலியமாக காப்பாற்றப்பட்ட ஒரு நபராக, இஸ்ரேல் மக்களை ஆளக்கூடிய நபராக, மிகச்சிறந்த ஒரு நபராக, மன்னனாக திகழ்ந்தவர் தான் தாவீது. அரசனாக இருந்து மக்களை வழிகாட்டினார். இறைவனுக்கு உகந்த பணியை செய்தார். இறைவனுக்கென்று ஆலயம் கட்ட வேண்டும் என்று திட்டம் தீட்டினார். மேலுமாக திருப்பாடல்களை பாடி இறைவனை புகழ்ந்தார்.
ஆனால் அவருடைய இறுதி காலகட்டமானது வேறு மாதிரியாக இருந்தது. ஆனால் அவருடைய தொடக்க காலம் என்பது இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையாகவே இருந்தது. எனவே ஒரு மிகச்சிறந்த மன்னன், பதவியில் இருந்தவன், அதிகாரத்தில் இருந்தவன், ஆனால் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் அவரிடத்தில் இருந்தது என்பதை தொடக்க கால வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகின்றது. எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மற்றொரு தாவீதினுடைய வழிமரபினர் என்பதை சொல்கின்ற அளவுக்கு இயேசுவை அழைக்கின்றார். இவர் ஒரு அரசராக ஆகப் போகிறார், ராஜாவாக ஆகப் போகிறார். எனவே இவர் எனக்கு உதவி செய்வார், இந்த ஏழைக்கு அவர் செவிசாய்ப்பார், இவரிடத்தில் இரக்க செயல்கள் இருக்கிறது, இரக்க குணம் இருக்கிறது என்று அறிந்தவராக அந்த மாற்றுத்திறனாளி கண் பார்வையற்ற நபர் ஆண்டவரிடமிருந்து நலத்தையும் ஆண்டவரிடமிருந்து நல்ல வாழ்க்கையும் பெற்றுக்கொள்கின்றார். எனவே மீண்டுமாக பார்வை பெற்று தன்னுடைய இயல்பான வாழ்க்கைக்கு அவர் திரும்பி விடாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நபராக அவர் வாழ்ந்தார் என்பதை பார்க்கின்றோம். எனவே யாரெல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து நலம் பெறுகின்றார்களோ, குணம் பெறுகின்றார்களோ, அவர்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் ஆண்டவரை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்பதுதான். எனவே ஆண்டவர் ஒரு அரசராக ஆகப் போகிறார் என்று எண்ணி தாவீதின் மகனை என்று கத்தினார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் ஏழைகளின் குரலுக்கு செவிசாய்ப்பேன் என்பதை போல அந்த மாற்றுத்திறனாளிக்கு ஆண்டவர் உதவி செய்தார், அருளை கொடுத்தார். எனவே நாம் சிந்தித்து பார்ப்போம். ஏதோ ஒரு வகையில் நாம் தலைவராக தலைவியாக இருக்கின்றோம், ஒரு குடும்பத்திற்குள்ளாக நாம் தலைவனாக தலைவியாக இருக்கின்றோம், ஒரு பங்கிற்குள்ளாக நாம் பங்கு பேரவை உறுப்பினராக தலைவராக ஏதோ ஒரு பொறுப்பாளராக நாம் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம். நம்முடைய பொறுப்பில் நாம் எதை செய்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய தலைவனாக இருந்து நாம் எவ்வாறாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம்? நான் ஒரு அரசன், ஒரு சிற்றூருக்கே அரசன் என்கின்ற போதையில் நாம் திளைத்து கொண்டிருக்கின்றோமா? அல்லது ஏழை எளிய மக்களை கண்டு அவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய நபர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களை, ஆண்டவரை போல ஏழைகளினுடைய குரலுக்கு செவிசாய்க்கக்கூடிய நபர்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும், வளர வேண்டும். அதற்கான வரம் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம், இறையாசி பெறுவோம். வாருங்கள். நானே நீ தந்த காணிக்கை, எதை நான் தருவேன் காணிக்கை. நானே நீ தந்த காணிக்கை, எதை நான் தருவேன் காணிக்கை. எனதெல்லாம் உனதன்றோ, உனதுருவாக உவந்தழைத்தேன். எனதெல்லாம் உனதன்றோ, உனதுருவாக உவந்தழைத்தேன். ஏற்பாய் என்னை ஏற்பாய், உன் கரங்களில் என்னை பலியாக. ஏற்பாய் என்னை ஏற்பாய், உன் கரங்களில் என்னை பலியாக. நானே நீ தந்த காணிக்கை, எதை நான் தருவேன் காணிக்கை. அன்பார்ந்தவர்களே, நொடிதும் குடமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றபடியாக மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை ஏற்றருளும். ஆதலால் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு கூறும் நாங்கள் புனித எலிசபெத்தினுடைய எடுத்துக்காட்டால் உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திறவை என்றும் புனித ஆற்றல் பெற்று பலமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பருவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றது. மேலும் எங்களது மீட்பின் மறைநிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெற அருளுகின்றீ. ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவருடன் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதர் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ள ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பகுகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் திகழ் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீட்புடன் நீ தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் இந்த பரிவிறக்கத்தால் என் மனதிற்கு விளக்கும் பாதுகாக்கும் நலமளிக்கும் அருமருந்தாக இருப்பனவாக.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர். இந்த ஏழை கூவி அழைக்க ஆண்டவர் அவருக்கு செவிசாய்த்தார் என்பது இறைவார்த்தைக்கு ஏற்ப ஏழைகளின் குரலை கேட்கின்ற உண்மையான ஆண்டவர் இவரே. திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருள் அடையாளத்தின் விருந்தில் திளைத்த நாங்கள் உமது பரிவிரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். ஆதலால் புனித அங்கேரி நாட்டு எலிசபெத்தின் பிறர் அன்பை நாங்கள் பின்பற்றி மாட்சியில் பங்கு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஏழைகளின் குரலை கேட்டறிய சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. தாயே மாமரே, தஞ்சம் தாராய் தாய்மரே, மாய உலகினில் காப்பாய் தாய்மரே. தாயே மாமரே, தஞ்சம் தாராய் தாய்மரே, மாய உலகினில் காப்பாய் தாய்மரே. துன்பக் கடலினில் துயரில் மூழ்கையில் இன்பமாக இனிக்கும் உந்தன் இனிய நாமமே. துன்பக் கடலினில் துயரில் மூழ்கையில் இன்பமாக இனிக்கும் உந்தன் இனிய நாமமே. தாயே மாமரே, தஞ்சம் தாராய் தாய்மரே, மாய உலகினில் காப்பாய் தாய்மரே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.